ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து கெட் செட் பேபி. இந்த கதையை பொறுத்தவரை நம்ம மார்க்கோ நடிச்சார்ல மாஸ் ஹீரோவா, ஸோ அவரை வந்து இறங்கி பண்ண மாதிரி ஒரு கதையாக இருக்கும். ஸோ இறங்கி பண்ண அந்த வின் பண்ணல, மார்க்கோலேருந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டவுன்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் கதையே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மாதிரி யாருன்னா வந்து கைனகாலஜி எடுத்த ஒரே மேல் டாக்டர். ஏன்னா மெஜாரிட்டியான மேல் டாக்டர் யாரும் கைனகாலஜி எடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து கைனகாலஜி எடுத்த மேல் டாக்டர். இதுக்கான ரீசன் வந்து அவங்க அம்மா தான். சரிங்களா, அது ஒரு பாஸ் கதை போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது இவரோட லைஃப் எப்படி டெவலப்ஸுங்கிறது தான் மீதி கதை. ஸோ எப்படி போகும்னா வந்து காலேஜ் முடிச்சு வெளியே வந்துடுவார். எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே இருக்க ஆயமா வந்து பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு நான் டாக்டர் பரவாயில்ல, பிரசவம் பார்க்குறதுக்கு எனக்கு 334 குழந்தை எப்படி தெரிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியாத பிரசவம் பார்க்க இருங்க சார், டாக்டர் எழுதி வச்சுட்டு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். சரி போகிற ப்ரைவேட் டாக்டர் போய் வேலை செய்கிறாரா, அங்கேயே செட்டான மாதிரி இப்போ சொந்தமாக கிளினிக் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருவார். சரிங்களா, ஸோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸோ அங்கே வர பேஷண்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸ்க்குலாம் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ டான் மாதிரி இருக்கும். அந்த ஆக்ட்ரஸ்ஸு ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி தாசன்னு சொல்ல முடியாது, காதல் வைப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். நான் வந்து இந்த கதையை தான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. ஸோ சரகேட் மதர் கேட்குறக்காக ஒரு ஆள் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரகேட் மதர் வச்சு பண்ணுற மாதிரி ஒரு சீனுக்கு ஒரு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு நான் ஒரு சிங்கிள் உமன், நான் எல்லாமே நான் சிங்கிளாக பண்ணுறேன், நான் ஒரு செல்ஃப் ஹோம் உமன், ஸோ எனக்கு ஒரு குழந்தை வேணும் சொல்லுவேன். சரி நம்ம பண்ணிடலாமா, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகாமா, அமைஞ்சா பண்ணிடலாம்னு சொன்னேன். நான் என்னால் சூஸ் பண்ண முடியுமா யாரோட ஸ்பெர்ம் எனக்குள்ளே வருதுங்கிறது அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஸோ யாரும் சூஸ் பண்ணிக்கலாம், இது என்ன இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த டொவினோ தாமஸ் அவனுக்கு என்ன பாப்பா சைடில் இருக்க இல்லைம்மா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறோன்னே அவன் சைடில் இருந்து அங்கிட்டேருந்து வந்துட்டு ஏன் நீங்கள் டொவினோ தாமஸ் சூஸ் பண்ணணும், ஏன் மம்முக்கா அப்பா ஒன்று அதெல்லாம் வேணாம், டொவினோ தாமஸ் தான் வேணும்பா ஏங்கிற மாதிரி ஒரு சீன்லாம். ஸோ இதனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி வந்து குடும்ப வாழ்க்கை ஒரு லவ் மேரேஜ் ஆகும். ஸோ லவ் மேரேஜ் பண்ணுற பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு யூடியூபர் ஆகும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க கலெக்ஷன் எப்படி இருந்துச்சு, இவங்க பாண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு தான் சூப்பராக இருக்கும். ஸோ கெட் செட் பேபி இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங் படம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல படம். தேட்டருக்கு போய் உட்காந்து பார்க்குறீங்க ஆனால் கொடுத்த காசுக்கு ஒருத்து நல்லா இருக்கும் படம். ஸோ நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ண பாருங்க. அண்ட் ஆமாம், ஸோ இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் அமைக்கும் போது ஸோ அதை பேஸ் பண்ண படம். இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் வந்துச்சு, ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு படம். இதுக்கு மேலே எந்த படமும் இதை பேஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஆமாம், ஸோ இதுதான் முதல் படம், நல்லா இருந்துச்சு. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.